1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சல அந்த மிக்சர் ஜாரே கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் திக்காய் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். அது கூடவே கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து ஒரு முட்டையாக உடச்சி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துடலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து முட்டை அடி பிடிக்காம இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஆறு முட்டையுமே ஊற்றிட்டேன். இப்போ இது மேலே வந்து ஃபஸ்ட்டு சால்ட்டு, தூவிட்டு பெப்பர், கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா. எல்லாத்தையும் தூவிட்டு மல்லி இலையும் தூவிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். எக் வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்த்துடலாம். செம்மையா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் லபாப் தான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து